ஸ்க்ரீன் ஷேர் பண்ற தெரியுதா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா இடையிலேயே வந்துட்டு கேளுங்க. ஓகேங்களா? நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியில எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம்னு பார்க்க போறோம். ஸோ இப்போ நிஃப்டியில வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி நேற்று அனலிஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம், ஒரு இன்வெர்ஸ் ஹெட்னு சொல்ற பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கா. ஸோ இதுல வந்து பிரேக் அவுட் கொடுத்தானா வந்துட்டு நம்மளுக்கு 19,700 அண்ட் 19,800 வரைக்குமே போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ வெயிட் நம்ம நம்பர்ஸ் வேற வந்து ஓகே. நிஃப்டியில வந்துட்டு இந்த இன்வெர்ஸ் ஹெட்னு சொல்ற பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் கொடுத்தானா, இந்த நெக்லைன் பிரேக் அவுட் கொடுத்தானா நல்ல ஒரு அப் மூவ் வரும்னு எதிர்பார்த்தோம். இன்னைக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு, ஒரு ரீடெஸ்ட் ஆல்சோ நடந்திருக்குது. பட் இன்னைக்கு ஒரு இவ்வளவு பெரிய அப் மூவ் வந்து நமக்கு கொடுக்கல நிஃப்டி. உங்களுக்கு ஒரு சின்ன சைடு வேஸ்லயே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தா. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் வந்து நிஃப்டி அவ்வளோவா வந்து லைவ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண மாட்டேன். பேங்க் நிஃப்டி மட்டும்தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நிஃப்டி பார்க்கும்போது இன்னைக்கு பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது நிஃப்டியில் ட்ரேட் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கும். உங்களுக்கு டபுள் பாட்டம் கிரியேட் ஆகி தான் வந்துட்டு நல்லா மூவ் கொடுத்துருக்கா. ஸோ நாளைக்கு நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நாளைக்கு குரூசியலான லெவலா இருக்கும் நிஃப்டியில. இது வந்துட்டு நீங்க 19,650 19,650 லெவல் வரும்போது நாளைக்கு ஒரு கேப் அப்பே ஓப்பன் ஆகிற இந்த லெவலின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிற சான்சஸ் இருக்கு. இங்க இருந்து வந்து கண்டிப்பா ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும். ஸோ எதை வச்சு அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். இங்க வந்து நம்ம எந்த இண்டிகேட்டரும் எல்லாம் யூஸ் பண்ணல. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ், மூணாவது ரெசிஸ்டன்ஸ், நாலாவது ரெசிஸ்டன்ஸ், இங்க வந்துச்சுன்னா அஞ்சாவது ரெசிஸ்டன்ஸ். இந்த அஞ்சாவது ரெசிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லி நீங்க நோட் பண்ணணும். ஒருவேளை இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்து விட்டால், ஒரு கேண்டில் வந்து நல்ல ஒரு க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு 19,700 750 800 வரைக்குமே வந்துட்டு இந்த லெவல்ஸ் படி உங்களுக்கு டார்கெட் வச்சுக்கலாம். ஒரு நல்ல ரேலி வந்துச்சுன்னா. அதுவே இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு ஒரு மறுபடியும் செல்லர்ஸ் இந்த இடத்துல ஆக்டிவ் ஆனாங்கன்னா மறுபடியும் ஃபாலோ ஆகலாம். இன்னைக்கு வந்து இந்த லோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வந்திருக்கும் 19,525. ஓகேங்களா? இந்த லெவல்ல வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும் 19,525. ஓகேங்களா? அதுக்கும் கீழே போச்சுன்னா உங்களுக்கு இந்த லெவல் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் 19,400. ஸோ அதுக்கும் கீழே போகும்போது உங்களுக்கு 19,368 அப்படிங்கிற லெவல். ஓகேங்களா? ஸோ வெயிட் ஒரு நிமிஷம், சாரி. हेलो जी, आ रहे हैं, नीचे आ रहे हैं। हेलो, बोलिए। हाँ आ रहा है जी, आ रहा है। ठीक, नारायण ஆர்டர் எடுத்து போயிடுவா திருப்பி. சாரி ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் இப்பதான் வந்துச்சு. ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தோம்? ஸோ அதுதான் வந்துட்டு இந்த லெவல் வந்து நாளைக்கு குரூசியலான லெவல் நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய லெவல். ஸோ இது மாதிரி தான் இந்த இடத்துல நீங்க ட்ரேட் பண்ணணும். இது வரைக்கும் நீங்க வந்து எங்க ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு கேப் அப் ஆயிட்டு ஒரு இந்த லெவல் கிட்ட வரும்போது எப்படி மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்க. உங்களுக்கு அப்படியே பிரேக் அவுட் கொடுத்தாலுமே உடனே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும். உங்களுக்கு 19,700 அப்படின்னு ஒரு ரவுண்ட் ஃபிகர் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அதனால வந்துட்டு நாளைக்கு ஒரு கால் சைடு போகும்போது கொஞ்சம் காசியஸா தான் இருக்கும். நீங்க 19,700 பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கால் ஹோல்டு பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும். அதே புடிச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் தைரியமாக ஹோல்டு பண்ணலாம் நாளைக்கு. ஸோ இங்கிருந்து வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆனா கண்டிப்பா இந்த லெவல் சப்போர்ட், ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த ஒரு 19,368 வந்திருக்கும். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட்ல தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. தெரியுதுங்களா? நிப்டி வந்துட்டு சேனல் பேட்டர்ன்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து ஒரு ரிவர்ஸ் எல்லாம் ஆகிறா. அதே சமயம் கீழே ஃபாலோ ஆனா மறுபடியும் வந்து இங்கிருந்து சப்போர்ட் வந்து கண்டிப்பா வந்து எடுப்பா. இது ஒரு ஸ்ட்ராங் லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ அதனால நிப்டியில நாளைக்கு இந்த ரெண்டு லெவலையும் பாத்துங்க. இதுல எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குறானோ அங்கிருந்து வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்து நீங்க என்ட்ரி ஆகலாம். இங்க பிரேக் அவுட் கொடுத்தானா இங்க ஒரு ட்ரேட் வந்து நீங்க என்ட்ரி ஆகலாம். அதே சமயம் இங்க பிரேக் அவுட் எல்லாம் கொடுத்துட்டானா ஸ்ட்ராங் ஒரு ஹெவி ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? ஸோ இதே இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம், இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி 4 ட்ரேட் வந்து உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க 2 ட்ரேட், இங்க 2 ட்ரேட். ஸோ உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்ல முடிஞ்சாலும் நான் அப்டேட் பண்ணேன். இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க், அதனால ஒரே ட்ரேட் மட்டும் தான் அப்டேட் பண்ண முடிஞ்ச மாதிரியும் ஃப்ரீ குரூப்ல. அதே வந்துட்டு ப்ரீமியம் குரூப்ல ஒரு 3 ட்ரேட் கொடுத்திருந்தா 2 கால் சைடு ஒரு புட் சைடு மூணுமே வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட். அதே அலிஸ் குரூப்ல ஒரு ட்ரேட் மட்டும் கொடுத்திருந்தா அது ஒரு நல்ல ப்ராஃபிட்ல தான் வந்து நம்ம மெம்பர்ஸ் புக் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா. ஸோ அழகான இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணா நல்ல ஒரு ரேலி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இதே பேங்க் நிஃப்டியில போய்க்கலாம். நிஃப்டி இப்போ உங்களுக்கு யாராச்சும் டவுட் இருக்குதா ப்ரோ? நிஃப்டியில யாருக்கும் டவுட் இல்லைங்களா? ஓகே. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கு போயிடுவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் வந்து தெரியுதுங்களா? சேனல் பேட்டர்ன் உங்களுக்கு. ஸோ சேனல் பேட்டர்ன் படி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சஸ்டைன் ஆகிருக்கான். அதே மாதிரி தான் இங்கேயும் சஸ்டைன் ஆகிட்டு இருந்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. பட் ஃபால் ஆகிட்டான். ஸோ இங்கேயும் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கான். மறுபடியும் ஃபால் கூட ஆகலாம். ஓகேங்களா. பட் இங்கே ஒரு பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆயிருக்கான் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ற. அதுக்கு வந்து 45,115 அப்படிங்கிற இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் அவன். எப்போ இந்த 45,115 வந்து 115 இந்த லெவலை பிரேக் அவுட் பண்றானோ இந்த லெவலை, அப்பதான் வந்து நீங்க கால் சைடு போகணுமே தவிர அதுக்கு முன்னாடி கால் சைடு வந்து போகவே கூடாது. செல் ஆன் ரைஸ்ல இருங்க. இன்னைக்கே வந்து நான் மிஸ்டேக் பண்ணேன், கால் சைடு வந்துட்டு போனேன். பட் இருந்தாலும் வந்துட்டு சின்ன சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து புட் சைடு வந்து மாறிக்கிறது நல்லது. நாளைக்கு புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. 44,000 வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா டார்கெட் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபால் ஆச்சுன்னா ஹெவி ஃபால் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு கூசியில பார்க்க வேண்டிய லெவல் 45,000. ஸோ இன்னைக்கு வந்து அதே 45,000. நாளைக்கு அந்த 45,115 பிரேக் அவுட் பண்ணினால் உங்களுக்கு நல்ல ஒரு அப் மூவ் இருக்கும். அதே 45,000 இருந்து உங்களுக்கு இன்னைக்கு மாதிரியே வந்து ரெஸ்டன்ஸ் ஆகல. இன்னைக்கு 45,000 போய் டச் ஆகி உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகிருக்கும் பாருங்க அங்க வந்து. அதே மாதிரி உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகலாம். 45,000 டச் ஆகி உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகலாம். ரிஜெக்ஷன் ஆகி உங்களுக்கு 44,000 இன்னொரு 1000 பாயிண்ட் ஃபால் வந்து இந்த பேட்டர்ன் படி பாத்தீங்கன்னா வரக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இந்த வீடியோ வந்து இந்த ரெக்கார்டை வந்து நான் வேணா அப்லோட் பண்றேன். நிறைய பேர் லைவ்க்குள்ளார போயிட்டு ஒரு நல்லாவே கிளியரா கேட்கல. ஏன்னா செட்டிங்ஸ் எல்லாம் என்ன சேஞ்ச் ஆயிடுச்சு கூட. இட்ஸ் ஓகே. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? ஏன்னா ஆர்டர் ஃபுல் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிங்க, பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ வந்து ஒரு 7 மினிட்ஸ் ஒரு ஸ்மால் வீடியோ தான். அதனால வந்துட்டு மெம்பர்ஸ் பார்த்துக்குவாங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? மீட்ல ஜாயின் பண்ணிக்க உங்களுக்கு இன்க்ரீஸ் ஸ்டாப் லாஸ் ஏதாச்சும். ஸோ இதே மாதிரி தான் நான் ட்ரேடும் கொடுப்பேன். நான் வந்துட்டு இங்கே எப்படி அனலைஸ் சொல்லியிருக்கணும் அதே மாதிரி தான் நான் ட்ரேடும் நாளைக்கு பண்ணுவேனே தவிர கண்ட மெனிக்கெல்லாம் இப்போ ட்ரேட் இருக்கு. நான் என்ன அனலைஸில் சொல்கிறேனோ அதே தான் வந்து நான் ட்ரேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இன்னும் நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது வந்து நம்ம மீட்ல இருக்கிறவங்க கிடையாது. நான் வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுறங்காட்டி அவங்களுக்காக சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்க வீடியோ யூஸ் சொல்லுங்களா. ஓகேங்களா ப்ரோ. ஓகே சமி ப்ரோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கலாம்? லைவ் வந்து கட் பண்ணிக்கலாங்களா? ஓகே ஓகே ப்ரோ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அவர் லைவ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நாளைக்கு அனலைஸில் பார்ப்போம். தேங்க்யூ.